ஒரு 3 உருளை இருக்கும், அதில் 3 பால் இருக்கும், அங்கே ஒரு டியூப் ஒன்று வரும். அதை நம்ம சக் பண்ணணும், உறிஞ்சி அந்த 3 பாலை தூக்கணும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். 14-15 வயசுலேருந்து ப்ராங்கைட்டிஸ் அதிகமாக இருந்தது. 18-19 வயசு வரைக்கும். அப்புறம் நான் தேக பயிற்சிக்குள்ளே சேர்ந்து ஸ்கிப்பிங் செய்ய ஆரம்பித்த பிறகு இந்த சாதனத்தை, ஒரு சின்ன சாதனம், உட்கார்ந்த இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, இதை நீங்கள் எளிதாக நினைக்க வேண்டாம். இது மாதிரி ஒரு பவர்ஃபுல் வெப்பனே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. இன்றைய காணொளிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விவரம், அந்த ரெஸ்பிரோமீட்டர் என்று அழைக்கக்கூடிய அந்த தேக பயிற்சி. உங்கள் அனைவருக்கும் தெரியும், என்னுடைய அந்த எக்ஸசைஸ் வீடியோவில் நாம் செய்து காமிச்சிருப்பேன். இதை பற்றி நான் தனியாக ஒரு காணொளி கொடுப்பதற்கு மிக முக்கிய காரணம் இருக்கிறது. இந்த மாதிரி அடிக்கடி கோல்டு வரவங்க, இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த ப்ராங்கைட்டிஸு, அப்புறம் இந்த ஆஸ்துமா, அந்த வீசிங், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தேக பயிற்சி இந்த ரெஸ்பிரோமீட்டர். அது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. ஒரு 3 உருளை இருக்கும், அதில் 3 பால் இருக்கும், அங்கே ஒரு டியூப் ஒன்று வரும். அதை நம்ம சக் பண்ணணும், உறிஞ்சி அந்த 3 பாலை தூக்கணும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அது வந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒரு 5 பண்ணுங்கள், ஒரு கேப் விட்டு ஒரு 5 பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு 10 வாட்டி பண்ணிங்கன்னா ஒரு 50 வந்துடும். காலைல ஒரு 50 வாட்டி, சாயங்காலம் ஒரு 50 வாட்டி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 2 வாரம் கழித்து 10 வாட்டி பண்ணிங்கன்னா, ஒரு 20 வாட்டி பண்ணிங்கன்னா 100 வந்துடும். காலைல 100 வாட்டி, சாயங்காலம் 100 வாட்டி பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் பண்ணி ஒரு 200 வாட்டி எடுத்துன்னு வந்துடுங்க. காலையில் ஒரு 200 முறை அதை உரிந்து தூக்கி இறக்குவது, அதே மாதிரி மாலை ஒரு 200 முறை. இதை நீங்கள் ஒரு உட்கார்ந்து கொண்டே செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. நுரையீரலுக்கு மிக உயரிய ஒரு தேக பயிற்சியாக அமைகிறது. பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் ஹியூமன் லங் அண்ட் ஃபுட் பைப். எல்லாமே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நல்லா தெரிஞ்சுப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும், அனைத்து இயக்கங்களும், அதில் அந்த உறுப்புகளிலிருந்து வெளிப்படக்கூடிய இயக்கங்களும் எந்த அடிப்படையில் அமைந்திருக்குமானால் சுருங்கி விரியும் தன்மை படைத்தது. எல்லாமே சுருங்கி விரியும் தன்மை படைத்தது. இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்மளுக்கு அந்த ஏர் பேசேஜெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், லங்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், ஏர் பாக்கெட்டை எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட, அந்த மூச்சு சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் இந்த எல்லா இனிப்புகளிலிருந்தும் விலகி நிற்கணும். நம்ம ஏற்கனவே அது சொல்லியிருக்கோம். இளநீர், நுங்கு, சர்க்கரை சம்மந்தப்பட்ட பொருட்கள், வெல்லம், பனவெல்லம், அது சம்மந்தப்பட்ட பொருட்கள், தேன் மற்றும் தர்பூசோடு சேர்ந்த அனைத்து பழங்களிலிருந்து ஒரு சில காலகட்டங்கள் விலகி இருந்து ஒரு 6 மாதங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் திறன்பட செய்து வருவீர்களே ஆனால், இதுக்கெல்லாம் அதாவது எனக்கு ஒரு 14-15 வயசுலேருந்து ப்ராங்கைட்டிஸ் அதிகமாக இருந்தது. 18-19 வயசு வரைக்கும். அப்புறம் நான் தேக பயிற்சிக்குள்ளே சேர்ந்து ஸ்கிப்பிங் செய்ய ஆரம்பித்த பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஸ்கிப்பிங் செய்ததுனால எனக்கு ஒரு 2 வருஷத்தில் இந்த ப்ராங்கைட்டிஸே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் விளையாட்டுத்துறை, சிறிய வயதிலேயே நீங்கள் இந்த ப்ராங்கைட்டிஸ், ஆஸ்துமா போன்ற இந்த மாதிரி ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவதி உறுப்பவர்கள் சிறு வயதினால் இருந்தார்கள். ஆனால் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுங்கள். நல்ல ஃபுட்பால் ஆடுங்க. இப்போ என்னுடைய நெபியூ ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்தபோது அவருக்கு ப்ராங்கைட்டிஸ் இருந்து நான் சொன்னேன், ஃபுட்பால் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டாக இருக்கும், இப்போ ஃபுட்பால் டீமில் சேர்ந்து டெய்லி ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணு, ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது விளையாடு, உன்னால் மூச்சு வாங்கினா கூட விளையாடுன்னா, அந்த மாதிரி அவர் செய்து வர 6 மாதத்தில் அவர் ப்ராங்கைட்டிஸே இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பயிற்சி எடுத்து அந்த யூனிவர்சிட்டிக்கே அவர் ஃபுட்பால் டீமோட கேப்டனாகவும் இருந்தார் கொஞ்சம் காலம். இப்போ அவர் IITயில் படிக்கிறாரு, போஸ்ட் கிராஜுவேஷனு. அவரோட ப்ராங்கைட்டிஸ் காணாமையே போயிடுச்சு. அதனால் விளையாட்டுத்துறை, ஏதாவது ஒரு விளையாட்டு எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மூச்சு வாங்கும். அப்படியே பழக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஒரு 3 மாதத்துலலாம் நீங்கள் திறன்பட உங்களுடைய மூச்சு இறைப்பு இல்லாமல் விளையாட முடியும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணின்னு வந்தீங்கனாலும் உங்களுடைய இந்த நுரையீரலின் அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரெஸ்பிரோமீட்டர் இந்த மாதிரி 30-35 வயது, 40-45 வயதுக்கு மேல் இருப்பவர்கள், உங்களை விளையாட முடியாது, என்னால் இனிமேல் போய் நான் விளையாடுறதுக்கெலாம் தயாரில்லை, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரோமீட்டர், இந்த சாதனத்தை, ஒரு சின்ன சாதனம், உட்கார்ந்த இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, இதை நீங்கள் எளிதாக நினைக்க வேண்டாம். இது மாதிரி ஒரு பவர்ஃபுல் வெப்பனே கிடையாது.
இந்த வெப்பனை நீங்கள் பயன்படுத்தி காலைல 200 வாட்டி சாயங்காலம் 200 வாட்டி நீங்கள் ரெஸ்பிரோமீட்டர் பண்ணின்னு வந்தீங்கன்னா இது வந்து தலை சிறந்த ஒரு நுரையீரல் பயிற்சி. இதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. எனக்கு இன்றைக்கு 65 வயது நடக்கிறது. நான் தினந்தோறும் செய்யக்கூடிய என்னுடைய தேக பயிற்சியில் 600 முறை ரெஸ்பிரோமீட்டர் செய்வேன். 20 வாட்டி ஒவ்வொரு செஷன்லேயும் 30 பண்ணுவேன். அந்த மாதிரி 20 வாட்டி பண்ணுவேன். அதனால் நான் 600 வாட்டி பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பிரோமீட்டர் செய்து வர 1 வருடம் 2 வருடத்திற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்களேயானால் உங்கள் குரல் வளம் அற்புதமாக இருக்கும். அதற்கும் இது துணை புரியும். ஒரு மனிதனின் ஆரோக்கியம் அவனுடைய குரல் வளத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் இந்த ரெஸ்பிரோமீட்டரை செய்து வர உங்களுடைய நுரையீரல் திறன்பட உங்களுக்கு உடலுக்கு மூச்சு வழியாக கிடைக்கக்கூடிய பிராணம் தேவைப்படும் அளவுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சோர்வு இருக்காது. அந்த சோர்வு இல்லாத காரணத்தினால் நீங்கள் சிறப்புட இயங்க முடியும். உங்களுடைய அந்த மன வலிமை, மென்டல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஹெல்த் இதுவும் சிறப்பாக இந்த ரெஸ்பிரோமீட்டர் வழியாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.